வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். V4 டெக் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த ரொம்ப நாட்களுக்காகவே நம்ம வீடியோ எதுவும் போடலை. சம் ரீசன்ஸ் அதுக்கு இருக்குது. பட் இப்போது இந்த வீடியோவிலேருந்து நம்ம கண்டினியூஸாக இனி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கடைசி 5 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஜியோ ஏர் ஃபைபர். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி அதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு வரும், எந்தெந்த ரவுட்டர்ஸில் எப்படி கிடைக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது ஜியோ இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஓடியு யூனிட் வழியாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் வந்து RJ45 ஈத்தர்நெட் கேபிள் வழியாக நமக்கு இன்டர்நெட் மோடமில் கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறதா சொன்னாங்க. அந்த ஓடியு யூனிட் இன்ஸ்டலேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் ஒரு இன்டர்னல் டிவைஸை வச்சு ஜியோ ஏர் ஃபைபர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் என்ன ரீசனுக்காகன்னு தெரியல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஜியோ வந்து இந்த மாதிரியான ஓடியு யூனிட் வழியாக மட்டும்தான் இப்போதைக்கு இந்த சர்வீஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இன்டர்னலாக வச்சுக்கக்கூடிய மோடம் ஏன் கொடுக்கலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. பட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஓடியு யூனிட்காக அந்த இன்ஸ்டலேஷன் இன்ஜினியர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி அழகாக அதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜியோ ஏர் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா, அது எவ்வளோ ஸ்பீடு வரும், நமக்கு காம்பேக்டாக இருக்குமா, நம்ம வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, எவ்வளோ ஸ்பீடு இன்டர்நெட் ஸ்பீடு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஏர் ஃபைபர் அப்படின்னும்போது இப்போதைக்கு இவங்க சொல்கிறபடி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 100 Mbps ஸ்பீடை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இப்போதைக்கு இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த பிளானை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களுக்கும் சரியாக அதை பற்றி தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணுறது எல்லாமே 100 Mbps ஸ்பீடு டிபெண்ட் பண்ண ஸ்பீடுக்கு அப்புறம் 30 Mbps அந்த ஸ்பீடு 2 சர்வீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6633 நம்ம டோட்டலாக பே பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபி இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிற இதில் அவங்க எடுத்துக்கிறாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டிவைஸ் ப்ளஸ் 100 Mbps ஸ்பீட் அன்லிமிட்டெட், அதாவது உங்களுக்கு 1 TB வரையும் உங்களுக்கு அன்லிமிட்டெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 Mbps ஸ்பீடாக அது கன்வெர்ட் ஆகிடும், ஃபுல் ஸ்பீட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது இந்த பிளான் நம்ம எடுத்திருக்கிறது 100 Mbps பிளான். இந்த 100 Mbps பிளானை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு எந்த மாதிரி அவங்க நான் பிளான் எடுத்திருக்கேன், எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு அதில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தும் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். இப்போது அந்த ஓடி யூனிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அந்த பேஸ் யூனிட்டை அவங்க இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஓடியு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்குறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக eSIM பேஸ் பண்ண ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கணும். ஏன்னு சொன்னால் இதில் வந்து சிம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ அந்த மொபைல் ஃபோனை வச்சு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து எந்த எலிவேஷன் அசீமுத் லெவலில் சிக்னல்ஸ் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறது தான் அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நியர்பை டவரில் நமக்கு அந்த சிக்னல்ஸ் கிடைக்கும். அந்த சிக்னல்ஸ் கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் நமக்கு 100 Mbps ஸ்பீடு எடுத்துருக்கிறதுனால பக்காவாக அந்த ஸ்பீடு கிடைக்கணுங்கிறதுக்காக ஃபைன் டியூன் பண்ணுன்றதுக்காகவே அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஆப் வழியாக அசீமுத் எலிவேஷன் லெவலை வச்சு பேஸ் பண்ணி சிக்னல்ஸ் எங்கே பக்காவாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக இப்போது அவங்க மொபைல்லிருந்தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக் பண்ணி காட்டுறாங்க. பார்த்து அந்த இடத்த எது கரெக்டாக இருக்குமோ அந்த அசீமுத் எலிவேஷன் லெவலை பக்காவாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகிறாங்க. இப்போது இன்னும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார், சிக்னல்ஸ் எங்கே நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, அந்த லெவல்ஸ் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்குறாரு. இந்த நேரத்தில் பக்காவாக அந்த இது வந்து அவர் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இது 100 Mbps ஸ்பீடுங்கிறதுனால நாங்கள் நிச்சயமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மற்ற 30 Mbps ஸ்பீட்னா கூட ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் 100 Mbps ஸ்பீடுங்கிறபோது நம்ம ரொம்ப பக்காவாக அதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும் சார், ஓடியு யூனிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு சிக்னல் வந்து ஃபைன் டியூன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார்.
கையில் பார்த்தீங்கன்னா RJ45 கேபிள் வச்சுருக்காரு. பட் ரொம்ப மெலிசாக தான் இருந்தது. குவாலிட்டி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப மெலிசான கேபிள் தான் RJ45 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓடியு யூனிட் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஓடியு யூனிட் இப்போ ஃபைன் டியூன் பண்ணி அவங்க ஃபுல் டைட் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RJ45 கேபிளை வந்து அந்த ஓடியு யூனிட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக சேஃபராக அதுக்காக ஒரு அவுட்லைன் பைப்பை கொடுத்து அது வழியாக தண்ணி சுத்தமாகவே உள்ளே போகாது. அந்தளவுக்கு ரொம்ப பக்காவாக அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவும் அவரும் பண்ணியிருந்தார். ஏன்னு சொன்னால் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தண்ணி எதுவும் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்காவாக இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த அவுட்டர் லைனை கொடுத்து எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் இருக்கிறத அழகாக சுற்றி வைக்கிறாரு, மேலவே சுற்றி வைக்கிறாரு. அதை நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். இந்த RJ45 கேபிள் வழியாக நமக்கு இது பாருங்கள் பக்காவாக அது ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. வெளியில் வந்து அந்த ஓடி யூனிட் இன்ஸ்டால் பண்ணி 2 பைப்பை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடம். இந்த மோடம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே அந்த RJ45 கேபிள் வழியாக அங்கேருந்து கொண்டு வர சிக்னல்ஸை இப்போது ஒரு அடாப்டர் வழியாக அந்த கேபிளை வந்து அந்த RJ45 கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசி அடாப்டர்லேருந்து நம்ம மோடமுக்கு லைன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியுது அந்த க்ரீன் சிக்னல் அந்த இதில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆனால் அது ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 3.5 ஆம்பியர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற அந்த அடாப்டர் தான் அது. அதுலேருந்து கேபிள் அதாவது ஓடி யூனிட்லேருந்து அந்த அடாப்டருக்கு கனெக்ட் பண்ணி அந்த அடாப்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து அந்த மோடமுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடாப்டரில் இருந்து அதாவது 12 வோல்ட் 3.5 ஆம்பியர்ஸ் கொண்ட அந்த அடாப்டர்லேருந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது அந்த செட்டப் பாக்ஸ், அவங்க கொடுக்குற செட்டப் பாக்ஸ். அதில் ஒரு HDMI போர்ட், ஈத்தர்நெட் போர்ட், 2.0 USB போர்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா USB 3.0 போர்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி அடாப்டர் லைன் கொடுக்குறாங்க. சரி, இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிம்மை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய பேர்லேயே ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 2 க்ரீன் சிக்னல் பார்த்திங்கன்னா 5Gங்கிற இடத்துல பிளிங்க் ஆகிறதையும், இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சிக்னல்ஸ் ஆக்டிவ் ஆனதையும் காட்டுது. சரி, இது எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மோடம்லேருந்து நமக்கு ஸ்பீடு எவ்வளோ கிடைக்கும், உண்மையாகவே ஜியோ ஏர் ஃபைபர் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே அப்படின்னு பார்க்கணுன்னா வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போது ஆப்பிள் டிவி என்ட்ருந்த ஆப்பிள் டிவி செட்டப் பாக்ஸ் வழியாக ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணி முதலாவது நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஈத்தர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணுறோம். பிங் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே ஆல்மோஸ்ட் 140 MBPSக்கு மேலே கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டெபிளாக இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன தான் சிக்னல்ஸ் இருக்குது. அதை நல்லாவே பார்க்க முடியும். டவுன்லோட் ஸ்பீடு இப்போ 94 95 அந்த ரேஞ்சு கிடைக்குது. சரி, கடைசியாக 95.8. அப்லோடை பொறுத்த வரையுமே ஒரு பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் அப்லோட் நமக்கு ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை தேவையில்லைங்கிறதுனால அப்லோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 68 ஆர் 70க்குள்ளே தான் கிடைக்குது. சில நேரங்களில் அது 85ம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்தது ஈத்தர்நெட் வழியாக எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு பார்த்தீங்க. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த மோடம்லேருந்து எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ரவுட்டர் வச்சுருக்கேன். அந்த ரவுட்டர் வழியாக ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ ஸ்பீடு வருது, அது ஸ்பெசிஃபையாக நான் சொல்லணுன்னா 5 GHz ஸ்பீடில் அந்த ரவுட்டர் வந்து 2.4 அப்புறம் 5 GHz 2 பேண்ட் இருக்கும். அதில் 5 GHz வழியாக எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த 5 GHz வழியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது பார்க்குறீங்க, உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் ஆல்மோஸ்ட் 150 MBPS வரை இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இன்டர்நெட் கனெக்ஷன் இதுலேயும் கிடைக்கல, அந்த 5 GHzலேயும். பட் நியர்பை 100 MBPS அதை வந்து ரொம்ப க்ளோஸராக போயிட்டு டச் ஆகுது. அப்புறம் அப்லோடை பார்க்க போகிறோம். அப்லோடு இதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை தான். பட் அப்லோட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்லாமே இருக்குது. பட் அது ரெண்டுமே 100 MBPS ஸ்பீடு கிடைக்குமா அப்படின்னா அது ஃபைபரில் பாசிபிளாகன்றது எனக்கு தெரியலை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது டவுன்லோட் ஸ்பீட் 96.8ம் 76.6 அதுதான் இந்த 5 GHz பேண்டில் நம்மள்ட்ட இருந்த ரவுட்டர் வழியாக நான் டிபி லிங்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரவுட்டர் வழியாக 5 GHz வழியாக பார்த்திங்கன்னா கிடைச்ச ஸ்பீட் நம்ம பார்த்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2.4 GHz டிபி லிங்க் ரவுட்டர் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
2.4 ஜிகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வைட் பேண்டு தான். பட் ஆனால் உங்களுக்கு ஸ்பீடு வேரியேஷன் கட்டாயம் இருக்கும். சரி, அதையும் செக் பண்ணிடலாம். எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்குது. நம்ம 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் வைஃபை பேண்டில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே கட்டாயம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து நமக்கு ரொம்ப தூரத்தில் நம்ம சிக்னல்ஸ் கிடைக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது 2.4 ஜிகாஹெர்ட்ஸை பொறுத்தவரை நமக்கு கிடைக்கிற ஸ்பீடு ஆல்மோஸ்ட் 55 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்குது. அப்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. மேக்ஸிமம் சிக்னல்ஸ் வந்து 2.4 ஜிகாஹெர்ட்ஸில் அப்லோடும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வர மாதிரி தெரியுது. ஆனால் 2.4 ஜிகாஹெர்ட்ஸில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்குறீங்க 2.4 ஜிகாஹெர்ட்ஸில் என்ன ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் அவங்க ரவுட்டர் வழியாகவே நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஸ்பீடு வருது அதை பார்த்துடணும்ல. இப்போ அந்த ரவுட்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி இப்போது அந்த ஜியோ அதாவது வைஃபை 6 சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மோடம்லேருந்து இப்போ என்ன ஸ்பீடு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன், அதில் கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஏன்னா வைஃபை 6 அப்படிங்கிற போது நமக்கு வைடாகவும் சிக்னல்ஸ் கிடைக்கும், ஸ்பீடாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த 6th ஜென்ரேஷன் வைஃபையில் அதே மாதிரி தான் 160 வரையும் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனலாக 95.8 mbps ஸ்பீட் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்னு பார்க்கும்போதும் இதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் நமக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் மற்ற எல்லா பேண்டை விட இந்த 6ல் கனெக்ட் பண்ணும்போது அப்லோடும் நமக்கு கிடைக்கிற ஸ்பீட் ஆல்மோஸ்ட் 80 mbps. ஃபைனலாக நீங்கள் பார்க்குறீங்க 79.8 mbps இதனுடைய ரிசல்ட் தான். அதாவது ஜியோவுடைய வைஃபை 6 ரவுட்டர். சரி, இப்போ நம்ம எடுத்துருக்கிற பிளான் 899 அந்த பிளான் தான். இந்த 899 போது 1000 GB அதாவது 1 TB வந்து நமக்கு அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 mbps நமக்கு வந்து ஸ்பீடு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இந்த பிளான் 899 பிளான் அப்படிங்கிறது நான் 6 மந்த்துக்கு நான் பே பண்ணதுனால 1000 ரூபி இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் இருந்தது. அதே 1 இயருக்கு நம்ம எடுத்திருந்தால் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் கிடையாது. சரி, இதோட என்னென்ன ஓடிஸ்லாம் கிடைக்கும், ஓடிடி ஆப்லாம் கிடைக்கும்னா ஜியோ சினிமா, சோனி, இடிவி, ஹாய்சாய், எபிகான், டிஸ்கவரி ப்ளஸ், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், G5 ப்ரீமியம், எராஸ் நவ், சன்நெக்ஸ்ட், ஆல்ட் பாலாஜி, ஷமோரா, லைன்ஸ்கேட், சில ஆப் எல்லாமே இதில் கொடுத்துருக்குற அந்த ஓடிடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் ஆப்பாக கொடுக்காம ஜியோ சினிமாவில் அந்த கண்டென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அது ஸ்பெஷலி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ட் பாலாஜி, ஷெமோரா அந்த கண்டென்ட் எல்லாமே டைரெக்டாக நம்ம ஆப் வழியாக பார்க்க முடியாது. அது ஜியோ சினிமா ஆப் வழியாக போயிட்டு அதில் இருக்கிற விஷயங்கள் நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், டிஸ்கவரி, எபிகோன், G5 ப்ரீமியம், சன்நெக்ஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாக்குபே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்றாங்க. சோனிலையும் போல் பல ஓடிடி கண்டென்ட் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. பட் ஆனால் சில ஓடிடி ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போய் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஜியோ சினிமா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வைஃபை செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன மாதிரி செட்டிங்ஸ் பண்ணாலும், நீங்கள் அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் அந்த மை ஜியோ ஆப் வழியாகவே நீங்கள் ஜியோ ஃபைபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏர் ஃபைபர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே உங்கள் ரிலேட்டடான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் ஹோம், அந்த ரவுட்டர் என்ன கான்ஃபிகரேஷன், என்ன மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. ரவுட்டர் என்ன மாதிரியானது, அதே மாதிரி செட்டப் பாக்ஸ் அது என்ன வேர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு, செட்டப் பாக்ஸ் லேட்டஸ்ட் ஃபார்ம்வேர் என்ன, செட்டப் பாக்ஸோடைய மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாக செட்டப் பாக்ஸ் பற்றின சொல்லணுன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். முடிஞ்ச அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம எடுத்துருக்கிற பிளான் 899 பிளான். 899 பிளானை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 TB அன்லிமிட்டட் இன்டர்நெட் கிடைக்குது. நம்ம எடுத்த பிளான் 899 100 mbps 6 மந்த் பிளான் எடுத்திருக்கோம். இதுக்காக இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் 1000 எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு நம்ம இந்த பிளான்ஸ் எடுத்தோம்னா இது வந்து நிச்சயமாகவே கொஞ்சம் லாங் டைம் வேலிடிட்டி தான். பட் ஆனால் பெரிய அமௌண்ட் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணவும், அது இல்லாமல் 6 மந்த்துக்கு எடுத்துக்கலாம். பட் 1000 ரூபி இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம் இன்டர்நெட்லாம் எப்படி இருக்குது, எப்போவுமே இதே மாதிரி ஸ்பீடு கிடைக்குதா அப்படின்னா,
நிச்சயமா இல்ல. ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருந்தது. ஸ்பீடு கிடைக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா, நான் பர்ட்டிகுலரா என்னுடைய வீட்ல யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணுறது உண்மை. அதே மாதிரி நான் என்னுடைய இது வந்து யூசேஜ் வந்து ஐபிடிவி என்னுடைய இதில பார்ப்பேன். ப்ளஸ் ஓடிடி கன்டென்ட் பார்ப்பேன். ஓடிடி கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க இத 100% நீங்க எடுக்கலாம். ஏன்னு சொன்னா, அதில எந்த பிரச்சனையும் வரதில்ல. பட் லைவ் ஈவெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, நமக்கு நிச்சயமாவே சில நேரங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஸ்பெஷலி இந்த வேர்ல்ட் கப் 2020 வேர்ல்ட் கப் அப்பயும் பிரச்சனையாக இருந்தது. பிஃபோர் தட் ஐபிஎல் சீசன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்நெட் ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்தது. நான் உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஏர் ஃபைபரை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு வேறு மாற்று வழியாக தான் நான் சில சேனல்ஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஐபிடிவி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அந்த இதுக்காக இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு யோசிச்சுக்கோங்க. பட் இதில் 30 mbps ஸ்பீடு பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே பெஸ்ட்டு தான். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஓடிடி கண்டென்ட் மட்டும் தான் பார்ப்போம். நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது ஜஸ்ட் யூடியூப் பார்க்குறதுக்கு, ஓடிடி பார்க்குறதுக்கு அப்படின்னா 30 mbps ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் 100 mbps அப்படிங்கிறபோது நமக்கு வந்து வேகம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும்போது கட்டாயம் அது தேவைப்படலாம். அந்த நேரங்களில் நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நிறைய வீடியோஸ் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அது எல்லாமே கிடைக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக அதுக்காக நானும் காத்துட்ருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை நம்ம பேசுவோம். ஏதாவது உங்களுக்கு இந்த ஜியோ ஃபைபர் பற்றின விஷயங்கள் ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன்.